ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையலில் பூரி வாங்க செய்யலாம். பூரி என்ன? பூரி என்ன? ஸ்பெஷல் பூரி. ஸ்பெஷல் பூரி. ஏன் ஸ்பெஷல் பூரி அப்படின்ற சொல்றேன்னா, இது வந்து ஒரு கரண்டி கோதுமை மாவு. இது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தானே. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நான் சொல்றேன். இப்போ கோதுமை மாவு, அதுல பாதி அளவுக்கு மைதா மாவு. அது ஒரு கப்புன்னு இது அரை கப்பு. அது ஒரு கப்புன்னு இது அளவு அளவு. இது வந்து கொஞ்சோண்டு அதுல கால் அளவுக்கு ரவை. பாத்தீங்களா? இந்த மூணு மிக்ஸ் பண்ணி பூரி சுட்டோம்னா சூப்பரா இருக்கும். அதுக்கு தான் அந்த மூணு. அதுக்கு இப்போ நம்ம சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா? ஒரு கப்பு கோதுமை மாவுன்னா அரை கப்பு மைதா மாவு, கால் கப்பு ரவை. இந்த அளவுல நீங்க போட்டுக்கோங்க. ஒரு கப்பு, அரை கப்பு, கால் கப்பு. ஆமா, உங்களுக்கு வந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. அது 2 கப்பு போட்டா இது ஒரு கப்பு, அது அரை கப்பு. ஆமா, அந்த மாதிரி போடணும். இதுக்கு தகுந்த போல நான் சால்ட் போடுறேன். இப்போ பூரிக்கு மாவு பேசுற மாதிரி பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். எதுக்கு ஊற வைக்கணும்னாக்கா, இந்த ரவை வந்து நல்லா ஊறணும். அதுக்காக தான் ஒரு 10 நிமிஷம் ஊறணும் தண்ணியில. ஆமா, அத பிசைஞ்சதுக்கு அப்புறம். மாமூல் பச்சை தண்ணியா, சுட தண்ணியா? சுட தண்ணி எல்லாம் தேவையில்லை, பச்சை தண்ணியே போதும். ஆஹா, பூரி 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 ரெடி. ரெடியாகுது. நல்லா பாத்தீங்களா? அந்த 3 பவுடர் மிக்ஸ் பண்ண உடனே எவ்வளவு இதே வருது பாரு. இந்த எண்ணெய் கூட அந்த அளவுக்கு வலிக்காது. அப்சர்வ் ஆகுது. நல்லா இருக்கும். எண்ணெய் எல்லாமே பூரி ரெடி. ஒன்னு தான் போடணுமா? சின்ன கடாய் இல்ல. பாத்தீங்களா? சூப்பரா பொங்குது. பப்புன்னு வந்து பாருங்க. ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி வராதுப்பா. பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களை எல்லாம் நம்ம கூட சாப்பிட்டுக்கலாம். பூரி வச்சு கிழங்கு வச்சாவே சூப்பரா இருக்கும். இட்லி சாம்பார் மாதிரி. ஆயில் கூட உங்களுக்கு அவ்வளோ வலிக்காது இல்ல? ஆயில் கூட ரொம்ப பிடிக்காது. இது வந்து நான் சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. அந்த 3 பவுடர் மிக்ஸ் கரெக்டா பண்ணணும். அப்போதான் இந்த மாதிரி வரும். இதுதான் பூரி கிழங்குக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா சூப்பரான பூரி கிழங்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான். 3 பூரி. இன்னொன்று கூட வைக்கலாம். 4 பூரியா வச்சுக்கலாம். இப்படி உப்பு சூப்பரா போட்ட உடனே வந்துடுது. பப்புன்னு வரும் பூரி. இப்போ அதே பூரி நல்லா இதாயிடுச்சுன்னு சொல்லி எப்படி தெரியும் நமக்கு? நல்லா வெந்து விட்டுது. சிகப்பா வருது இல்ல? உப்புனாலே அது வெந்தன அப்படியே ஃப்ரை ஆயிடும். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓஹோ, இதுதான் பூரி கிழங்கு. பூரி கிழங்கு சூப்பர் 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 சூப்பர். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் பூரி எப்படி நான் எல்லா ரெசிபி எப்படி நான் செஞ்சிருக்கேன்றது பார்த்துக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் பூரி கிழங்கு நான் செய்யற பதத்துல செஞ்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும். ஆனா இப்போ ஹோட்டல்ல வந்து இந்த மாதிரி 3 பவுடர் மிக்ஸ் பண்ணி செய்வாங்களா? தெரியாது. அது நமக்கு தெரியாதுல்ல. நம்ம செய்யறது இப்படி செய்வோம். ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்படி போட்டதா பூரி. ஆனா அதிகமா வந்து பூரி வந்து ரொம்ப அப்படியே பஃப்னு வரும். இந்த மாதிரி 3 வெறும் கோதுமை மாவுல கூட வரும். ஆனா அது வந்து எண்ணெய் இழுக்கும். இது வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் இழுக்காது. இப்பதான் எண்ணெய் இல்லாம சாப்பிடணும். ரவை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுனால. ஆமா ஆமா. இதுதான் பூரி கிழங்கு. ஓகே 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 ஓகே.